Hello friends, welcome everyone. Today வீடியோல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா 7 skills that make you more attractive. Attractiveனு சொல்றது வெறுமனே dress, ஹேர் ஸ்டைல், நம்மளோட ஜாப் மட்டுமே இல்லை. அதையும் தாண்டி நம்மளோட ஸ்கில்ஸ், அதாவது நம்மளோட ஹாபீஸ், நம்மளோட பேஷன் நம்மளை மேலும் அட்ராக்டிவாக காட்டும். ஸோ அந்த மாதிரியான 7 அட்ராக்டிவ் ஸ்கில்ஸை பற்றி தான் இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ரொம்ப முக்கியமாக நம்மக்கிட்ட ஃபர்ஸ்டாகவே இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில் என்னன்னா பிளே அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நிச்சயமாக நமக்கு ஏதேனும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ண தெரிஞ்சிருந்தா அது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஆக குறைஞ்சது ஒரு கிட்டார் அல்லது ஒரு பியானோ ஒரு பாய்க்கு பிளே பண்ண முடியுமா இருந்தா மற்ற எல்லோரையும் விட அதிக அளவு அட்ராக்டிவா இருக்க முடியும். உதாரணமா நாங்க ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கோ அல்லது ஒரு ரிலேஷன் வீட்டுக்கோ போகும்போது அவரோட வீட்டுல ஒரு பியானோ அல்லது கிட்டார் அல்லது ஒரு வயலின் இருந்தா இந்த நபருக்கு நல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பிளே பண்ண தெரியும் என்ற ஒரு மனநிலை நமக்கு வரும். அதன் மூலமாவே நாங்க அந்த குறிப்பிட்ட ஒரு நபரோட ரொம்பவே க்ளோஸாகவும் ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ண தெரிஞ்சா ஒரு பார்ட்டிக்கு போனா அல்லது நாங்க ஹாலிடேஸ்ல எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வெளியே போனா அந்த மாதிரியான டைம்ல நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றது ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் அண்ட் நம்மளை சுத்தி உள்ளாக்களையும் நம்மளால சந்தோஷப்படுத்த முடியும். ஸோ நமக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ண தெரிஞ்சா அது நிச்சயமா ஒரு அட்ராக்டிவ் ஸ்கில்லா இருக்கும். அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஸ்கில் என்னன்னா கட்டாயமா பெர்ஃபெக்டா போட்டோ எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த காலத்துல எல்லோருக்குமே சோசியல் மீடியால அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே அவங்களோட போட்டோஸ் அப்லோட் பண்றது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க அண்ட் அது ஒரு ட்ரெண்டிங்காவே இப்ப மாறி இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி இருக்காக்க ஒரு பார்ட்டிக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது வேறு நபர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு அந்த டைம் ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டிய தேவை இருந்தால் வேற யார்கிட்டையும் ஃபோனை கொடுத்து எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கிட்ட அவங்க ஃபோன் அல்லது கேமராவை கொடுத்தா பெர்ஃபெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபரோட ஸ்கில் நம்மகிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு அவங்க போஸ் கொடுக்குற விதத்துக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் ஓகேன்னு பார்த்து அவங்க கொடுக்குற போஸை நாங்கள் சரியான முறையில் கேப்சர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அடுத்தாக்களுக்கு மட்டும் இல்லாம நம்மளை நாங்களே, அதாவது ஒரு செல்ஃபி எடுக்கும் போது கூட எந்த சைட்ல இருந்து பாக்குற நேரம் எங்களோட ஃபேஸ் பெர்ஃபெக்டா இருக்குங்கிறத தெரிஞ்சு ஒரு போட்டோ எடுக்கணும் அண்ட் பேக்ரவுண்டை நாங்க கட்டாயமா கவனிக்கணும். ஏன்னா நம்மள ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தா ஒரு பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் நாங்க மீட் பண்ண போனா ஃபர்ஸ்ட் அவங்களோட பேர் தெரிஞ்ச உடனே அவங்கள சோஷியல் மீடியால தான் நாங்க ஃபர்ஸ்டா தேடி பார்ப்போம். அந்த மாதிரி நம்மளை யாராவது தேடி பார்க்கும் போது நம்மளோட போட்டோஸ் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்பதான் பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பெர்ஃபெக்டான ட்ரிங்க் ஒன்று செய்யறதுக்கு நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது சாஃப்ட் ட்ரிங்க், ஹார்ட் ட்ரிங்க் எதாக இருந்தாலும் ஓகே, பெர்ஃபெக்டாக செய்யக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட வீட்டுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் யார் சரி வந்தா அந்த டைமில் நம்ம அவங்கள வெல்கம் பண்ணி கட்டாயமாக ஒரு ட்ரிங்க் கொடுப்போம். அது சாஃப்ட் ட்ரிங்காக இருக்கலாம் அல்லது டீ, காஃபி, அந்த மாதிரி எதா வேணும்னாலும் இருக்கலாம். அதை நாங்கள் பெர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ தான் நம்மளை மீட் பண்ண வர ஒரு நபருக்கோ அல்லது எங்களோட வீட்டுக்கு வந்திருக்க ஒரு நெய்பருக்கோ நம்மளை பற்றின ஒரு நல்ல எண்ணம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்ட்டிக்கு போகும்போது அல்லது ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போயிட்டு நாங்கள் லிக்கர் ட்ரிங்க் பண்ணும் போதா இருக்கலாம் அல்லது வேற எதுவும் பார்ட்டிஸா இருக்கலாம், அந்த டைம்ல நமக்கு ஒரு ட்ரிங்கை சரியான முறையில் செய்யக்கூடிய டேலண்ட் இருக்கணும். உதாரணமா காக்டெயில் ஒன்று சரியான முறையில் செய்யக்கூடிய திறமை இருந்தா பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். நாங்க செஞ்சு கொடுத்த ஒரு ட்ரிங்க் மூலமா இன்னொரு நபர் சந்தோஷமா இருக்காருன்னா நிச்சயமா அவருக்கு நம்ம மேல ஒரு நல்ல எண்ணத்தை தான் உண்டு பண்ணும். ஸோ கட்டாயமா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பெர்ஃபெக்டா ஒரு ட்ரிங்க் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே எந்த நாளும் எந்த நேரமுமே யூஸ் ஆகிற ஒரு ஸ்கில். கட்டாயமா நம்ம ஒவ்வொருத்தரோட பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க யோசிக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்கில், ஆனா யாருமே யூஸ் பண்றது இல்லைன்னு. ஆனா இனிமே அப்படி இல்லாம இந்த ஸ்கில்ல உங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கிய அங்கமா வச்சிருங்க. நீங்க ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களோட ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றதா இருக்கட்டும் அல்லது ஒரு நெய்பர் அல்லது ஒரு ரிலேஷனை மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், அவங்களோட பேரை சொல்லி அவங்களை கூப்பிட்டு கதைங்க. புதுசா ஒரு நபர் நம்மளை மீட் பண்ணும் போது நம்ம கை கொடுத்து நம்மளோட பேரை சொல்லுவோம் அண்ட் அவரோட பேரை அவர் சொல்லுவாரு. அடுத்த முறை மீட் பண்ணும் போது அவர் நம்மளோட பேரை சொல்லி கூப்பிடும் போது நாங்க அவரோட பேரை கட்டாயமா ஞாபகத்துல வச்சிருக்கணும். அப்படி மறந்து இருந்தா நம்ம மேல ஒரு மதிப்பே இல்லாம போயிடும். ஒரு கன்வர்சேஷன்ல பல முறை ஒரு நபரோட பேரை சொல்லி கதைக்கும் போது அவருக்கும் நமக்கும் இடையில நிச்சயமா ஒரு பாண்டிங் ஏற்படும். சும்மா ஒரு நபரை கண்டோன்னு ஹாய் ஹலோன்னு மட்டும் சொல்லிட்டு போகாம அவரோட பேரை சொல்லி ஒரு 2-3 வார்த்தை கதைச்சா நம்மள இன்னொருத்தர் பார்க்கும்போது இவர் ஒரு கூலான பர்சன், நம்மளோட பேரை கூடி நம்ம ஞாபகம் வச்சிருக்காருன்னு ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம மேல உண்டு பண்ணும். அட்ராக்டிவான ஸ்கில்ல இது ரொம்பவே முக்கியமான ஸ்கில். நாங்க எல்லாருமே கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணணும்.
அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் டிரைவிங்னு சொல்றது ரொம்பவே சேஃபா டிரைவ் பண்ணணும். காரணம், நம்ம டிரைவ் பண்ணும் போது யாரோ ஒரு நபர் எங்கட வெஹிக்கிள்ல வரமாட்டாரு. கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் அல்லது எங்கட பேரண்ட்ஸ் அல்லது எங்க வாழ்க்கையில முக்கியமான நபர்கள் மட்டும்தான் நம்ம டிரைவ் பண்ணும் போது நம்ம வெஹிக்கிள்ல வருவாங்க. அந்த மாதிரியான நேரங்கள்ல அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு நாளும் நாங்க டிரைவ் பண்ணக்கூடாது. ரொம்பவே சேஃப்டியா டிரைவ் பண்ணணும். அண்ட் சேஃப்டின்னு சொல்றது ரொம்ப ஸ்லோவாகவும் இல்ல, ஸ்லோ இல்லைன்னு சொல்றது ரொம்ப ஸ்பீடாகவும் இல்ல. போக வேண்டிய இடத்துல போக வேண்டிய மாதிரி போகணும். அண்ட் கட்டாயமா எங்கட வெஹிக்கிள் உள்ள ஆட்கள் மட்டும் இல்லாம மற்றைய டிரைவர்ஸையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்குத நாங்க கட்டாயம் புரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும், ஐ மீன் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா கூட தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நம்மளோட உயிரை கொடுக்கறதுக்கு யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. சோ ஒவ்வொரு முறையும் நம்ம கூட வாராக்களையும் சரி, சுத்தி இருக்காக்களையும் சரி, பாதுகாப்பா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற விதத்துல எங்களோட டிரைவிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். நம்ம எல்லோருக்குமே இன்னொரு அட்ராக்டிவான ஸ்கில் என்னன்னா ஹேங்கிங் பிக்சர் ஃப்ரேம்ஸ். நம்மளோட போட்டோஸ் கட்டாயமா எங்களோட வீட்டில் நாங்க டிஸ்பிளே பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த வீட்டில் இந்த நம்பர் இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக இல்ல, நம்மளோட முக்கியமான ஒரு சில மெமரிஸ் நம்ம வீட்டுக்கு வாராக்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி நம்ம போட்டோ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும். ஒரு நபர் எங்களோட வீட்டுக்கு நுழையும் போது நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட போன்ல போட்டோஸ் ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க. நாங்க வீட்டில் டிஸ்பிளே பண்ணிருக்க போட்டோஸ், அதாவது லிவிங் ரூம்ல இருக்கலாம் அல்லது டைனிங் ரூம்ல வித்தியாசமான போட்டோஸ், நம்மளோட தனிப்பட்ட போட்டோஸ் இல்லாம வேற ஏதேனும் ஒரு கூலான போட்டோஸ் இருக்கலாம். அப்படி இல்லாம நம்மளோட போட்டோஸ் நம்மளோட வீட்டுல ஸ்டெப்ஸ் இருந்தா ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது ஒரு நபருக்கு பார்க்கக்கூடிய விதத்துல ரொம்பவே கூலா நாங்க டிஸ்பிளே பண்ணிருக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடையுமே போட்டோ இப்ப யாருமே ஃப்ரேம் பண்றதை விட சோஷியல் மீடியால அப்லோட் பண்ண பிறகு எல்லாருமே போட்டோவை டிலீட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இல்லாம ஒரு முக்கியமான தருணங்கள், அதாவது வெட்டிங்ஸ், முக்கியமான பர்த்டே, நாங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போயிட்டு எடுத்த ஒரு முக்கியமான போட்டோஸா இருந்தா கட்டாயமா அதுல ஏதேனும் ஒரு போட்டோவை ஃப்ரேம் பண்ணி எங்களோட வீட்டுல நாங்க வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம வீட்டுக்கு புதுசா வர ஒரு நபருக்கு வீடியோ அழகா காட்டும், நம்மளை பத்தின ஒரு தெளிவான இமேஜ் அந்த போட்டோ கொடுக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி அட்ராக்டிவ் ஸ்கில் என்னன்னா, நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னொரு நபருக்கு உதவி செய்யணும். உதவின்னு சொல்றது ஒரு குடும்பத்துக்கு 365 நாளும் 3 நேரம் சாப்பாடு கொடுக்கறது மட்டுமே உதவி இல்லை. நாங்க ஒரு பைக்ல ரைட் போகும்போது ஒரு ஃபேமிலி கார் டயர் பஞ்சர் ஆகி அவங்க நட் ரோட்ல நின்னா அந்த டைம் அவங்களோட டயரை சேஞ்ச் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லாம வயதான ஆட்கள் ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த காலத்துல ஹெல்ப் பண்றது எல்லோருமே ஒரு பெஸ்ட் குவாலிட்டியா நினைக்கிறாங்க. ஆனா ஹெல்ப் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் குவாலிட்டி இல்ல, ஒரு மனிதனோட பேசிக் குவாலிட்டி. நமக்கு முடிஞ்ச ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே இன்னொரு நபருக்கு நாங்கள் உதவி செஞ்சு வாழணும். இது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்குங்கிறதுக்காக சொல்லல, ஒரு மனிதனா மதிக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் தான் இன்னொரு நபருக்கு உதவி செய்யறது. ஸோ எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் இன்னொரு நபருக்கு உதவி செய்ய ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்படவே கூடாது. பயம் இல்லாம வேண்டிய ஒரு இடத்துல இன்னொரு நபருக்கு உதவி செய்யற ஒரு மனநிலை நம்மள ஒரு நல்ல மனிதனா எல்லாரும் மனசுலையும் காட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான அட்ராக்டிவ் ஸ்கில்ஸ் நாங்க பார்த்திருக்கோம். இதை நாங்க எங்களோட வாழ்க்கையில நாங்க கடைபிடிச்சா நிச்சயமா இன்னொரு நபருக்கு நம்ம மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை தான் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாம நிறைய அட்ராக்டிவான ஸ்கில் இருக்கு. போற இடத்துக்கு பெர்ஃபெக்டா எடுத்துட்டு போகணும், அண்ட் கட்டாயமா வாட்ச் கட்டி இருக்கணும், போற இடங்களுக்கு டைமுக்கு நாங்க போகணும். இந்த மாதிரி நிறைய அட்ராக்டிவான ஸ்கில் இருக்கு. நாங்க இந்த ஸ்கில் எல்லாம் கட்டாயமா நம்மளோட பேசிக் குவாலிட்டியா நாங்க கடைபிடிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மேலும் இது போன்ற வீடியோஸ் தெரிஞ்சுக்க சிலோன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.